இன்றைக்கி டே 42 நம்ம 100 டேஸ் சேலஞ்சில் 42வது நாள். இன்னியோட ப்ராஃபிட் நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா 5521 நம்ம நிஃப்டியில் டவுன் சைட் போயிருக்கோம். நிஃப்டி டவுன் சைட் போனதுக்கான ரீசன் இருக்குது. அந்த ரீசனை பார்ப்போம். ஸோ நம்ம நிஃப்டி ட்ரேடில் நம்ம டவுன் சைட் போனதுக்கு மிக முக்கியமான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆனது பெரிய கேப் டவுன். சரிங்களா? என்றைக்குமே பெரிய கேப் டவுனில் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது இங்கே பாருங்கள், மார்க்கெட் இங்கிருந்து 2.4% கிட்ட கேப் டவுன் ஓப்பன் ஆயிருக்கு. இவ்வளோ தூரம் கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுன்னா நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும். அந்த நேரத்தில் மார்க்கெட் என்னென்ன நடக்கலாம். ஸோ அங்கேருந்து எப்படின்னா மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகலாம். ஒன்று ஓப்பன் ஆன ப்ரைஸ்லேருந்து சடனாக மேலேயும் போகலாம், சடனாக கீழேயும் போகலாம். அதை கணிச்சு நம்ம ட்ரேட் பண்ணணும். அப்போ தான் நம்மளால் ப்ராஃபிட் பார்க்க முடியும். அதே சமயம் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் 3 ஸ்ட்ரைக் இருக்குது. ஒன்று இன் தி மணி, இன்னொன்று அட் தி மணி, அவுட் ஆஃப் தி மணி. ஸோ நம்ம என்றைக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணால் ஹிந்தி மணிக்கு நியர்பை இருக்க, அதாவது 23,287 அட் தி மணி, அதாவது கரண்ட் ப்ரைஸ் இது. இதுக்கு நியர்பை இருக்க ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஆனால் 23,300 213 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நீங்கள் சூஸ் பண்ணலாம். அதுக்கு நியர்பையில் இருக்க 23,250 அதையும் சூஸ் பண்ணலாம். இதிலேருந்து ஒரு ஸ்ட்ரைக் கீழே 23,350 186 அந்த ஸ்ட்ரைக். இதுக்கு மேலே நீங்கள் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணாமல் இருக்கிறது சேஃப் கிடையாது. இதுதான் நீங்கள் சூஸ் பண்ணணும். இதுக்கு மேலே நீங்கள் மேலே வெளியே சூஸ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ரிஸ்க்காக முடிய வாய்ப்பு இருக்குது. இது ரொம்ப நல்ல ஸ்ட்ரைக் ப்ரைஸ். இதோட பெல்ட்டிங் பாயிண்ட் ரொம்ப கம்மி. ஸோ உங்கள் டேரக்ஷனில் மார்க்கெட் போகிறப்போ ஈஸியாக உங்கள் டார்கெட் ரீச் ஆகிடும். ஸோ ரொம்ப அவுட் ஆஃப் தி மணி போகிறது ரொம்ப டேஞ்சர். அதுக்கான வின்னிங் ரேஷியோ ரொம்ப கம்மின்றதால நீங்கள் அதை சூஸ் பண்ண வேண்டாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஏன் டவுன் போனோம், நல்லா ஞாபகம் வச்சுங்க. மார்க்கெட் ஓப்பன் ஆனது இங்கே, ஓகே, சாரி, ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ஆனது இங்கே, ஓப்பன் ஆனது இங்கே. இதுக்கு இவ்வளோ இடைவெளி இருக்கப்போ இங்கேருந்து மார்க்கெட் டவுன் போகிறப்போ நம்ம டவுன் எடுக்கக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி மார்க்கெட் 2.5% டவுன் ஆச்சு. அப்போ என்ன பண்ணால் மார்க்கெட் மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணோம், இந்த கேப் ஃபில் பண்ண ட்ரை பண்ணோம். ஆனால் அது ஃபுல்லாக ஃபில் பண்ண முடியுமான்னு கேட்டால் அதால் முடியாது. அதோட ஆக்சுவல் ட்ரெண்ட் என்னவோ அதுதான் மார்க்கெட் போகும். இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆன 5 மினிட்ஸில் மிகப்பெரிய ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. இவ்வளோ தூரம் போன மார்க்கெட் ரிஜெக்ஷன் ஆகி கீழே முடிஞ்சிருக்கு. அதுக்கு என்ன பண்ணினா மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு கம்மி அப்படின்னு அர்த்தம். ஆனால் எவ்வளோ தூரம் மேலே போகுதா, மார்க்கெட் எவ்வளோ தூரம் கீழே போகுன்றது நம்மளுக்கு தெரியும்னா இது வரைக்கும் கீழே போகலாம். நீங்கள் இங்கேருந்து போனால் மார்க்கெட் சடனாக அப்படியே கீழே ஆகிடணும்லாம் கிடையாது. ஓகே, சடனாக நம்ம கீழே போய்டும், ஃபுல்லாக டவுன் ஆகிடும், நம்ம டவுனே போகலாம்னா அப்படி கிடையாது. இப்போ நம்மளுக்கு என்ன ஆகுனா மார்க்கெட் கேப் டவுன் ஓப்பன் ஆகிருக்கு. இப்போது மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் சர்ன்னு மேலே போகுதுன்றப்போ நம்ம சிஇ பக்கம் கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடாது. ஏன்னா மார்க்கெட்டோட ஆக்சுவல் ட்ரெண்ட் டவுன். ஏன்னா ப்ரீவியஸ் டே லோவை கட் பண்ணியிருக்கு. இங்கே பாருங்கள், ப்ரீவியஸ் டே லோவை கட் பண்ணியிருக்கு. ஸோ மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் ஓப்பன் ஆகிருக்கு. அப்படின்றப்போ நம்ம டவுன் சைடு ஃபோக்கஸ் பண்ணணும். ஆனால் எப்போ ஃபோக்கஸ் பண்ணணும்னா ப்ரீமியம் வந்து எப்போ டவுன் வந்து ரொம்ப கம்மியான ரேட்டு கிடைக்கும்னா ஆப்போசிட் டேரக்ஷனில் போகிறப்போ. இங்கே பாருங்கள், மார்க்கெட் ஆப்போசிட் டேரக்ஷனில் போயிருக்கு. இப்போ சி நல்லா இருக்குமா, இப்போ நிறைய பேர் என்ன பண்ணிப்பாங்கன்னா இங்கே சி எடுத்துருவாங்க. ஓகே, கேப் பெரிய கேப்பாக இருக்குது, மார்க்கெட் கண்டிப்பாக மேலே போகும் அப்படின்னு சொல்லி எடுத்துருப்பாங்க. ஆனால் என்ன ஆகுனா இவ்வளோ தூரம் போன மார்க்கெட்டில் யாருன்னா இங்கே எடுத்தாங்கன்னா, ஒரு நிமிஷம் மாற்றி காட்டுறேன். இப்போ ஃபஸ்ட்டு 1 மினிட் தான் செல்லுன்னு போயிருக்கு. இங்கே யாருன்னா இந்த இடத்துல எடுத்தாங்கன்னா என்ட்ரி 1 மினிட்க்கு அப்புறம் டோட்டலாக அவங்க ப்ரீமியம் வந்து கரைஞ்சிருக்கும். இந்த இடத்துல கிட்டத்தட்ட 50% ஆச்சு அட்லீஸ்ட் கரைஞ்சிருக்கும். சாரி, 50% 200 எடுத்தீங்கன்னா ஒரு 40 பாயிண்ட் கரைஞ்சிருக்கும் கண்டிப்பாக இந்த ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே. அகைன் திரும்ப இங்கே போகிறப்போ 80லேருந்து 90 பாயிண்ட் கரைஞ்சிருக்கும். ஏன்னா மார்க்கெட் இந்த ப்ரைஸ் நீங்கள் வாங்கினது எந்த இடம்னா பீக்கில் வாங்கியிருக்கீங்க. அதே நீங்கள் வந்து மார்க்கெட்டோட ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டு தெரிஞ்சு போச்சு. நீங்கள் வெயிட் பண்ணி டவுன் எடுக்கிறீங்கன்றப்போ என்ன ஆகுனா இங்கே ஓப்பன் ஆன ப்ரைஸ் வந்து இங்கே போகிறப்போ ப்ரீமியம் வந்து 200 இந்த ப்ரீமியம் வந்து கிட்டத்தட்ட 120 போயிடும். பீயில் ஏன்னா ஒரே கண்ணில் ஏறிச்சிங்களா 120 போயிடும். நீங்கள் அந்த நேரத்தில் என்ன பண்ண 120 ஸ்ட்ரைக் எடுக்கக்கூடாது. அப்போ 200 ஸ்ட்ரைக் என்ன இருக்கோ அதை நீங்கள் எடுக்கணும். அப்போ அந்த 200 ஸ்ட்ரைக்ன்றது கிட்டத்தட்ட 320 அந்த ஸ்ட்ரைக்காக இருக்கும் ஓப்பனிங் ப்ரைஸ். நான் உங்களுக்கு காட்டுறேன் அதை. இப்போது இந்த ஸ்ட்ரைக் பாருங்கள், 313 இப்போ இருக்குது. ஓகேவா? இந்த இடத்துல பாருங்கன்னா மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆனது எவ்வளோ, 271 ஆனால் எது வரைக்கும் லோ போயிருக்குன்னா இங்கே பாருங்கள் 232 40 பாயிண்ட் இறங்கியிருக்கு. சரிங்களா? இது வந்து இந்தி மணின்றதால. இதுவே நீங்கள் அவுட் ஆஃப் தி மணி பார்த்தீங்கன்னா அதையும் காட்டுறேன். இப்போ 200 ருபீஸ் ஸ்ட்ரைக் இருக்கா, இவனை பாருங்கள், மார்க்கெட் ஓப்பன் பண்ணது 164, இவன் எவ்வளோ போயிருக்கான் 146 பாயிண்ட் கீழே போயிருக்கான். ஸோ இதுலேயே உங்களுக்கு தெரியும் மார்க்கெட் பெரிய மெல்ட்டிங் பாயிண்ட்டு நடந்திருக்கு, 20 பாயிண்ட் நடந்திருக்கு. ஓகேவா? சம்டைம் என்ன ஆகுனா மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து பெரிய எக்ஸ்பைரி வந்து நேற்று தான் முடிஞ்சுது. ஓகே, 2 நாள் தான் ஆச்சு எக்ஸ்பைரி முடிஞ்சு, செவ்வாய்க்கிழமை, இன்றைக்கி என்ன வியாழக்கிழமை. அதனால தான் பெரிய மெல்ட்டிங் இல்லை. இதே சம்டைம் என்ன ஆகுனா எக்ஸ்பைரி நியர்பை இருந்துச்சுன்னா 107 கிட்டத்தட்ட உங்களுக்கு 100 போயிடும் டவுன். அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த ஸ்ட்ரைக் வந்து ரொம்ப சீப்பான ப்ரைஸில் கிடைக்குது. ஓகேவா? அப்போது உங்களுக்கு அந்த ஸ்ட்ரைக்கை நீங்கள் எடுக்கிறப்போ சடனாக மார்க்கெட் திரும்புகிறப்போ உங்களுக்கு ஈஸியாக நம்ம சொன்ன மாதிரி 30 பாயிண்ட் 20 பாயிண்ட் ஈஸியாக அடிச்சிடும். நீங்கள் அழகாக டார்கெட் புக் பண்ணிட்டு வந்துடலாம் ஒரு நாட்டுக்கு. திரும்ப அகைன் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஆனால் இந்த பிரேக் பண்ண வரைக்கும் நம்மளுக்கு அது அப் ட்ரெண்டே கிடையாது. நீங்கள் இன்னொரு டவுன் எடுக்கலாம். இங்கே அழகாக பார்த்தீங்கன்னா அடுத்த டவுனில் ப்ராஃபிட் கிடச்சிடும்.
சரிங்களா? ஸோ நீங்கள் எடுக்கிறப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் மார்க்கெட் என்ன டைரெக்ஷனில் போகுது, என்ன என்ன டைரெக்ஷனில் போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதே சமயம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கணும். எல்லாத்துக்கும் மேலே என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ரொம்ப 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 முக்கியம். ஸோ இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரிஞ்சிருக்கும். டவுன் ஏன் போகணும்னு சொல்லிப்பேன். இன்னும் கிளியராக எனக்கு புரியல ப்ரோ, எனக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ண மெத்தட் எனக்கு தேவைப்படுது, உங்கள் மெத்தட் எனக்கு சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, மேலே நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து மெசேஜ் சென்ட் பண்ணுங்கள். நான் என் ஸ்ட்ராட்டஜியோட டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணி விட்றேன். தேவைப்படுறவங்க அதை பை பண்ணிங்க, என் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிங்க, நீங்களும் பயன்பெறுங்க. நன்றி.